ஃபர்ஸ்ட் பால்ட் மேன் டு கெட் சாக்ட் அவனாதான் இருப்பான், மொட்டையா தூக்கிடுவானுங்கன்னு சொன்னேன். வழி இல்ல, நம்ம டீமுக்கு நான் பேசித்தான் ஆகணும். அதனால சிலேஸ் யுனைடெட் எழுதி வைங்கிற. If they sign more Marmoush, கண்டிப்பா there will be a difference. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சேல் பிரைஸ். ஸோ இந்த வீடியோவில் பிரீமியர் லீக் மிட் சீசன் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது படத்துக்கு பிரீமியர் லீக் படத்துக்கு வந்து இன்டர்வியூ விட்டாச்சுங்க. நடுவில் இப்போ யாரெல்லாம் போகிற வழியில் தடி விழ போகிறா, யாரெல்லாம் ஆண்டி ஓட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மேபி வில் ஸ்டார்ட் வித் பாட்டம். ஸோ ஷுவர் ஷாட் ரெலிகேஷன் சவுத்ஆம்ப்டன் 20வது இடம், எந்த டவுட்டும் கிடையாது. 100% வெளியே அனுப்ப போகிறாங்க. செகண்ட் ரெலிகேஷன் எனக்கு தெரிஞ்சு இப்ஸ்விச் அண்ட் மூணாவது டீமா நான் வூல்வர்ஹாம்ப்டன் வாண்டரர்ஸை பிக் பண்றேன். நான் வந்து அதுதான் 20th பிளேஸ் சவுத்ஆம்ப்டன் ஆப்வியஸ், 6 பாயிண்ட் தான் எடுத்திருக்கானுங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்னோட பிக் வந்து லெஸ்டர் சிட்டி அண்ட் 18th பிளேஸ் வந்து எவர்டன். ஐ திங்க் எவர்டன் ரொம்ப நாளா வந்து அந்த அந்த செவரில் வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டும் குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த தடவை அநேகமா வந்து பொட்டலம் அடிச்சு அனுப்பிடுவோம்னு நினைக்கிறேன் அவனுங்கள. So I think Everton will be relegated. வந்து இந்த ஃபேரி டெய்ல் ரிட்டர்ன் மாய்ஸ் மாமா திருப்பி வந்ததுனால எவர்டன் தப்பிச்சிருவாங்க. அதனாலதான் அவனுக்கு போயிடுவானுங்க. நம்ம மாய்ஸ் வந்து சிம்பிளா சொல்லணும்னா குட் மேனேஜர் ஆஃப் ஆவரேஜ் டீம், ஆவரேஜ் மேனேஜர் ஆஃப் அ குட் டீம். ஸோ அவனால மேபி இந்த டீமை கொஞ்சம் கரை சேர்க்க முடியும்னு நினைக்கிறேன். கரை சேர்க்கறனா என்ன ரெலிகேஷன் மேல, ஸோ வெரி மச் பாசிபிள். நான் ஏன் நினைச்சேன்னா அவன் வந்து இந்த மாதிரி ரெலிகேஷன் பேட்டில் இதுக்கு முன்னாடி அவன் இருந்தது இல்லை, இஸ் நாட் அ ரெலிகேஷன் எக்ஸ்பர்ட் அப்படின்னு வந்து ஐ பிலீவ். ஸோ அவன் வந்து தினேஷ் சொன்ன மாதிரி அவனுக்கு எங்கன்னா அந்த மாப்பிளோட ஏரியா வந்து 8th ஒரு 15th இருக்க டீமுக்குள்ள தான் கரெக்டாக பண்ணுவாப்புல. ரெலிகேஷன் பேட்டில் இருக்க ஒரு டீமை வந்து வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு எனக்கு அதுதான் வந்து என்னோட ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ 20th சவுத்ஆம்ப்டன் ஆணி அடிச்ச மாதிரி லாஸ்ட் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. 19th வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ரூட் ஐ திங்க் லெஸ்டர் வில் பி ரெலிகேட்டட் அண்ட் தென் வுல்வ்ஸ் பிகாஸ் ஐ திங்க் இப்ஸ்விச் வந்து நிறைய மேட்ச் தோக்க மாட்டேன்றானுங்க, கொடூரமாக ட்ரா பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஸோ தட் ஐ திங்க் வில் பி இன் தேர் ஃபேவர்னு தோணுது. ஸோ இட் வில் பி வுல்வ்ஸ், சவுத்ஆம்ப்டன் அண்ட் லெஸ்டர். அடுத்து இந்த மிட் டேபிள்லாம் விட்டுருவோம், ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் லாஸ்ட் பெஞ்சஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். நடுவில் உட்காந்துருக்கிறோம் எவனுமே மதிக்க மாட்டான். ஸோ வி வில் ஸ்கிப் தட் பார்ட். பெரிய கிளப்ஸ் எல்லாம் வந்து கண்ணாபின்னான்ற பொசிஷனில் இருக்கிறதுனால லெட்ஸ் ஸ்டார்ட் வித் 10th. ஐ கோ வித் டாட்னம் ஹாட்ஸ்பர் 10வது இடம். I go with Fulham. I think இப்போ அவங்க 9th இருக்காங்க ஆஃப்டர் கேம் வீக் 20. ஸோ சில பல டீம்கள்லாம் மேலே வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது. அதனால ப்ராபப்ளி தே வில் ஸ்டெப் டவுன் டு 10th அப்படின்னு தோணுது. ஐ ஆல்சோ கோ ஃபார் டாட்னம் பிகாஸ் எனக்கு என்னமோ அவனுங்களுக்கு ஒரு ராசின்னு நினைக்கிறேன். அதாவது ஆஞ்ச் வேற ரொம்ப அதிகமாக பேசிட்டான், நான் ஜெயிப்பேன் என்னோட இந்த சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொன்ன இது வாஸ்துவா என்னன்னு தெரியல, சரமாரியா அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் தே வில் புஷ் ஃபார்வர்ட். ஸோ டாட்னம் 10th. 9வது இடம் நான் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் கொடுக்குறேன். ஸோ ஐ திங்க் டாட்னம்க்கு இப்போ டேபிள்ல பின்னாடி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த சீசன் ஒரு பாயிண்ட் முன்னாடி முடிப்பாங்க அப்படின்னு தோணுது. ஐ திங்க் த சேம் ப்ராப்ளம் தான், கன்சிஸ்டன்சி இருக்காது. ஐ திங்க் அந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் வர வரைக்குமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. 9th பிளேஸ் வந்து ஐ வில் கிவ் இட் டு டாட்னம். ஐ திங்க் வந்துருவானுங்க அப்படின்னு தோணுது மேலே, லைக் நீங்கள் 2 பேர் சொன்ன மாதிரி. அண்ட் ஆன்ஜி ஹேஸ் சம்திங் டு ப்ரூவ், ஸோ ஹீ வில் புஷ் அண்ட் கம் ஃபார்வர்ட் இதுக்கப்புறம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஹேஸ் அ கட் ஃபீலிங் தான். ஸோ ஐ திங்க் டாட்னம் வில் ஃபினிஷ் இன் 9th. அதாவது 12ல புஷ் ஃபார்வர்ட் அப்படி. ஆமா, ஏதோ டைட்டில் அடிக்க போற மாதிரி புஷ் ஃபார்வர்ட். ஏன்னா நீ என்னென்ன டீம்ஸ் பார்க்கணும்ல, இட்ஸ் நாட் லைக் தேர் ஆர் மல்டிபிள் டீம்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கானுங்க, எல்லாரும் வந்து ஜெயிப்பானுங்க கூடவே. ஸோ அந்த மாதிரி பார்க்குறேன்னா, ஸோ மீதி இருக்க 18 கேம்ல கன்சிஸ்டண்டா ஜெயிச்சாலுமே இவ்வளவுதான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு வந்து ஐ வுட் கோ வித் ஃபுல்ஹம். ஏன்னா ஃபுல்ஹம் வந்து ஆக்சுவலி இந்த மற்ற நல்ல கிளாஸ்லலாம் கொஞ்சம் ஆவரேஜான இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை ஆக்சுவலி செம்மையாக ஆடுறாங்க. யோபியா இருக்கட்டும், பெரேராவாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ராபின்சனாக இருக்கட்டும், லைக் தே ஆர் பிளேயிங் வெரி வெல். ஸோ ஐ திங்க் ஃபுல்ஹம் இந்த 9வது இடத்துல முடிப்பாங்க அப்படின்னு தோணுது. வெரி கோஹெசிவ். அவங்க பயப்படவும் மாட்டேங்கிறானுங்க யார் வந்தாலும். தே டோன்ட்
கேர். Number 8, I go with Aston Villa. Unai Emery இந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக்ல போய் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காரு. மேபி சாம்பியன்ஸ் லீக்ல நாக் அவுட் ஸ்டேஜஸ்ல அட்வான்ஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஐ திங்க். ஆனா லீக்ல ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருந்திருக்காங்க. ஐ திங்க் தே வில் மிஸ் அவுட் ஆன் யூரோப். ஸோ குட் ஈவினிங் டு பி 8th. எஸ், நானும் குட் Okay. ஈவினிங் தான், கோயிங் ஃபார் குட் ஈவினிங் வித் 8th. நல்ல ஒரு சைனிங் பண்ணியிருக்கானுங்க இப்போ மாலன் ஃப்ரம் டாட்மண்ட். பட் நெவர்த்லெஸ் ஒரு பிளேயர்னால வந்து டக்குன்னு வந்து அவங்களோட மிஸ்ஹாப்ஸை இப்படி மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. ஸோ ஐ திங்க் தே வில் எண்ட் அப் இன் 8th place. என்னோட 8வது இடத்துல வந்து செகப் சாத்தான்ஸ், மான்செஸ்டர் யுனைடெட். இட்ஸ் வெரி டஃப். இப்போ வந்து 13வது இடத்துல இருக்காங்களா, 14வது இடத்துல இருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி வரணும் அப்படின்னா மிக கொடூரமான டாஸ்காக இருக்கும். பட் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஐ திங்க் த பிளேயர்ஸ் ஆர் ஆன் இட் நவ். Yeah. லெட்ஸ் சி. ஓகே, நம்பர் 7 தலை ஃபார் ரீசன். இந்த இடத்துல யார் முடிக்க போகிறா? கான்ஃபரன்ஸ் லீக். I am picking Bournemouth, one of the informed teams. நிறைய பெரிய தலைங்க கூட இந்த சீசன் நல்லா ஆடி இருக்காங்க. ஐ திங்க் தே வில் ஃபைனலி ஃபைண்ட் யூரோப்பியன் பிளேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ கோ ஃபார் போர்னமத் ஆல்சோ பிகாஸ் ஐ திங்க் வந்து அவங்க டிஃபென்சிவ்லேயும் சரி அஃபென்சிவ்லேயும் சரி நல்லா ஆடிட்டு இருக்காங்க. த லைக்ஸ் ஆஃப் ஆஸ்டன் வில்லாலாம் வந்து ஐ ஃபீல் பிகாஸ் ஆஃப் யூரோப் அவங்க வந்து ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் இல்லாமல் தே வில் கம் டவுன் அப்படின்னு தோணுது. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் குட் ஈவினிங் அங்கிளை வந்து நான் கீழே தூக்கிட்டேன். ஸோ என்னோட நம்பர் 7 வந்து போர்னமத். பட் என்னோட 7th place வந்து ஐ பிக் நியூ காசில். என்னது சரிவு ஏதோ இந்த ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ்ல பாம்புல விட்ட மாதிரி. ஆமா, அது எப்பயுமே ஐ திங்க் நியூ காசில் வந்து தே டோன்ட் ஃபினிஷ், தே ஹேவன்ட் ஷோன் தட் தே கேன் ஃபினிஷ் இட். ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ ஸ்டில் திங்க் அவங்க வந்து தே வில் ஸ்லைட்லி கோ டவுன் அகேன் அப்படின்னு தோணுது. ஓகே, Now let's go to the hot seats. Top 6 யா, Europa League positions. நம்பர் 6 நான் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் பிக் பண்ணுறேன். ஸோ நல்லா ஆடிட்டு இருக்காங்க. கரண்ட்லி செகண்ட்ல இருக்காங்க. பட் ஐ திங்க் அவங்களுக்கு மேபி அந்த ஒரு பேட்ச் வரலாம். லைக் எப்படி ஒரு வின் பேட்ச் வருமோ, மேபி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பேட்ச், ஒரு 2-3 மேட்சஸ் லூஸ் பண்ண ஸ்ட்ரீக் வந்தால் தே வில் ஈஸிலி ட்ராப் அவுட் ஆஃப் டாப் 4 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் தே வில் பிக் ஒன் ஆஃப் த யூரோப்பா லீக் பொசிஷன்ஸ். Okay. ஐ பிக் மேன் யுனைடெட் ஃபார் நம்பர் 6. லாஸ்ட் சீசன் வந்து செல்சி வந்து ஆஃப்டர் 20 games they had 28 points and they were way below on the table, and then in the end பார்த்தனா they came up and they finished in 6th place above all. So I think United can also do it. They have the capacity. Already வந்துட்டு எட்டிஹாட்லையும் ஜெயிச்சிட்டோம், எமிரேட்ஸ்லையும் ஜெயிச்சிட்டோம், ஆன்ஃபீல்ட்லையும் ஜெயிச்சிட்டோம். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் us to go and win again. இப்போ வெரி ரீசென்ட்லி இன்னைக்கோ நேத்தோ வந்து ரூபன் அமோரிம் வந்து சொன்னாரு, சின்ன டீம் தான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த சின்ன டீமையும் இவனுக்கு அடிச்சு ரூத்லெஸ்ஸா இருந்தாங்கன்னா ஐ திங்க் அவுட் ஆஃப் த நெக்ஸ்ட் 18 games 54 points பாசிபிளா. அந்த 54ல if you just get 40 points, if you go beyond 60 points எடுத்துட்டேன்னா you will finish in top 6 for sure. ஸோ ரைட் now 23 pointsல இருக்கும். ஒரு 40 பாயிண்ட் இன்னும் மீதி இருக்க 18 கேம், அதாவது 54ல 40 பாயிண்ட் எடுத்தா போதும், யுனைடெட் கேன் ஃபினிஷ் இன் 6th place. ஸோ நீ அண்ணா யூனிவர்சிட்டியில 40 மார்க் ஏதோ பாஸ் மார்க் எடுக்கிறது கால்குலேஷன் சொல்லிட்டு இருக்க. எக்ஸ்ஜி எல்லாம் இருக்குங்க. ஆமா, ஏதோ 36 எடுத்தா ரவுண்ட்ல 40 ஆக்கிடுவாங்கன்னு யா, வேற வழி இல்ல. நாமளும் டெலூடட் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன், அதனால வந்து நம்ம நம்பித்தான் ஆகணும். என்ன பண்றது? நீ சொல்றது தியரிட்டிக்கலி நல்லா தான் இருக்கு. ஆனா நீ வந்து நம்பர் ஆஃப் வின்ஸ் கவுண்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 12 மேட்ச் 11 மேட்ச் ஜெயிக்கணும். இந்த டீம் வந்து 3ல 1 மேட்ச் தான் ஜெயிக்கிறானுங்க. சோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 11 மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு எந்த வித வாய்ப்பும் கிடையாது. பட் ஆனா பிளஸ் இதுல நீ யூரோப்பா லீக் பிக்சர்ல கொண்டு வரணும், FA கப்பையும் பிக்சர்ல கொண்டு வரணும். ஆமா, பட் இப்போ வந்து சீசன் டர்ன்ட் அப் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆஃப்டர் லிவர்பூல் ட்ரா அண்ட் ஆர்சனல் விக்டரி சீசன் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அதனால இந்த மொமெண்டம் பிடிச்சி போகலாம். தேர் இஸ் a சான்ஸ், இட்ஸ் ஓப்பன். பட் ஆஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி யூரோப்பா லீக் இதெல்லாம் நடுவில் இருக்குது. ஸோ கேம் ரொட்டேஷன் பண்ணுற நீ என்ன பண்ண போறான்னு தெரியல. நீ வந்து சொல்றது வந்து 12 பாயிண்ட் இருக்கு. சிட்டி இப்போ வந்து 6th இருக்காங்க, யுனைடெட் வந்து 23 பாயிண்ட்ஸ்ல இருக்கானுங்க, சிட்டி 35. யா,
இந்த 12 பாயிண்ட் லீடை வந்து இவனுங்க அடிப்பானுங்க அப்படின்னு சொல்லியிருக்க. அடிக்கணும், அடிச்சே ஆகணுங்கிற இது வந்து ஃபர்கிட்டைம் யுனைடெட் நீங்க வந்து ஏதோ வேணும்ட்டே ஒரு எக்ஸாம்பிள் தேடி வேற கண்டுபிடிச்சு வழி இல்ல. நம்ம டீமுக்கு நான் பேசித்தான் ஆகணும். அதனால 6th place யுனைடெட் எழுதி வைங்கிற. அப்படியே இந்த கிளிப்பை பிடிச்சி வச்சுக்கோங்க. சீசன் முடிச்ச உடனே ப்ரெடிக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோல சந்திப்போம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்துல வந்து செல்சி முடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஹஸ் டேக்கன் இட்ஸ் டோல்னு நினைக்கிறேன். அதனால தான் வரிசையாக வந்து அடி வாங்கிட்டே இருக்காங்க இப்போ கொஞ்சம் மேட்ச்சில். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் செல்சி டு ஸ்லிப் டவுன் டு 6வது இடம். 5வது ஐ கோ வித் நியூ காசல் யுனைடெட். ஐ திங்க் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. பட் ஐ கெஸ் ரைட் அவுட் சைட் டாப் 4 முடிப்பாங்க அப்படின்னு தோணுது. வந்து நாட்டிங்ஹாம் ஐ திங்க் இப்போ வந்து 3rd இருக்காங்க. பட் eventually in 18 games I think they will slip a little bit down, and nevertheless it will be a very successful season for them. So I think they will finish 5th. For the first time Pep Guardiola's team will not qualify for the top 4. Yeah. சும்மா போல்டாக போவோம். பிகாஸ் எனக்கு என்ன தோணுதுன்னா இவனுங்க வந்து ஒரு பல்லு போன பாம்பு மாதிரி இருக்கானுங்க. லைக் தேர் இஸ் நத்திங் இன்ட்ரெஸ்டிங் அபவுட் தேர் கேம். அண்ட் இப்போ சைன் பண்ணதோ வந்து டிஃபெண்டர்ஸாக சைன் பண்ணியிருக்கானுங்க. unless they sign a lot of players, good players in this window, or நம்ம தலைவர் மைக்கேல் ஆலிவர் வந்து இவங்களோட எல்லா கேமுமே ரெஃபரி பண்ணா மட்டும்தான் இவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் போவாங்க. அவனுக்குனே ஒரு ஸ்பெஷல் வீடியோ நம்ம வந்து கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்றோம் மக்கள். லெட்ஸ் கோ டு தி டாப் 4. ரைட். 4வது இடத்துல நீ வந்து பல்லு புடுங்கின பாம்புன்னு அவங்க நினைக்கிறேன்னு சொன்னேன். நான் வந்து அவன் வந்து அடி வாங்குற புலி அப்படின்னு நினைக்கிறேன். எப்போ திடீர்னு எந்திரிப்பானுங்கன்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். So I think they will finish 4th. வந்து ஐ திங்க் ரீபில்ட் இதுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இஃப் தே சைன் ஒமார் மார்மூஸ் கண்டிப்பா தேர் வில் பி a difference. அவனை வந்து இந்த சீசன் ஃபுல்லா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் பிளேயர்ஸ். அந்த இன்ஸ்டன்டா இம்பாக்ட் கொடுக்குற எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. இப்போ இருக்கிற பிளேயர்ஸ்ல தெர் இஸ் சம் சேச்சுரேஷன். மேபி அவங்களுக்கு ஒரு நியூ எனர்ஜி வந்தா கொஞ்சம் கூட ரீஜூனேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நார்மலி இந்த சைக்கிள் கோ த்ரூ பண்ணுற எல்லா டீம்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எப்போனா அவங்க பிளேயர்ஸ் எல்லாம் ஓல்டு ஆயிடுவாங்க. ஸோ ஓல்டு டீம் வந்து ஹேஸ் டு கோ அவுட், அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வரும். இந்த டீம் ஓல்டாலாம் இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் தட் ஏதோ கிளிக் ஆகாமல் இருக்கா. ஸோ அதனால தான் நான் அப்படி திடீர்னு இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் கிளிக் ஆயிரும், இல்லை பெப் குவார்டியோலா வந்து ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் கொண்டு வந்துடுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக ஃபிக்ஸ் கொண்டு வந்துடுவார். அதனால தான் 6வது இடத்துலேருந்து 5வது இடத்துக்கு புஷ் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீ ஆஞ்ச் பண்ணுற மாதிரி புஷ் ஃபார்வர்ட் ஃப்ரம் 6th to 5th. என்னோட 4th பிளேஸ் வந்து செல்சி. ஸோ ஃபைனலி தப்பி தடவி எப்படியோ வந்து 2 டீம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா வந்து எப்படியோ சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. என்னோட 4th பிளேஸ் வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், the underdogs who have been performing very well. I think வந்து நான் ஸ்டார்டிங்கில் வந்து நூனோவை பற்றி ரொம்ப தப்பாக பேசிட்டேன். he is not fit to manage நாட்டிங்ஹாம் அப்படின்லாம் சொன்னேன். பட் ஆனால் he has proved the critics wrong. அது ரிசல்ட்ஸ் கொடுத்தது அப்படி, நம்ம எல்லாருமே தான் கழுவி ஊற்றணும். ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ சாக்லாம் நான் சொன்னேன் அவனை. ஆமா, சவுதி போயிட்டு எல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு திடீர்னு இப்போ வந்து பயங்கரமா கிளிக் ஆயிருச்சு. குட் பி தி மேனேஜ்மெண்ட், குட் பி எனிதிங், அது நம்மளால சொல்ல முடியாது இல்ல. ஓகே, நவ வி கோ டு தி போடியம் ஃபினிஷர்ஸ். ஸோ டாப் 3 ஐ திங்க் மான்செஸ்டர் சிட்டி 3வது இடத்துல முடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. ஸோ அடி வாங்கினாலும் மேபி இந்த ஜான்வரி சைனிங்ஸ்னால பெப் ஒரு கம்பேக் கொடுத்து திருப்பி ஒரு போடியம் ஃபினிஷ்ல முடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட பிக் வந்து செல்சி 3rd பிளேஸுக்கு. மெயினாக வந்து நான் என்ன பார்க்குறேன்னா, கிரியேட் பண்ணுறானுங்க நிறையா. ஆனால் நிக்கலஸ் ஜாக்சன் வந்து ஃபினிஷ் பண்ண மாட்டேங்கிறான். அவன் அடிக்கிறான், போஸ்ட்டுக்கு தான் அடிக்கிறான், கோல் கீப்பருக்கு தான் அடிக்கிறான், ஆனால் எதுவும் உள்ள கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐ திங்க் பட் தே ஹேவ் அ குட் கேம் பிளே. அதனால ஐ திங்க் தேல் ஃபினிஷ் 3rd. என்சோ மரஸ்கா வந்து கழுவி ஊற்றினா ஃபர்ஸ்ட் பால்ட் மேன் டு கெட் சாக்ட் அவனா தான் இருப்பான், மொட்டையா தூக்கிடுவான்னு சொன்னேன். பட் ஹி ஹஸ் ப்ரூவன் மீ ராங் and proven everyone wrong, I suppose. 3வது இடத்துல வந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்க நியூ கேசல் யுனைடெட். ஐ திங்க் வந்து அவங்க ரியலி அண்டர் ரேட்டடான ஒரு டீம். அதாவது சைலண்ட் பர்ஃபார்மன்ஸாக போயிட்டு இருக்காங்க. நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாட் பார்த்தேன். அவனுக்கு தோத்துருக்கிறது வெறும் 5 மேட்ச் தான் நியூ கேசல் யுனைடெட். அதில் 4 மேட்ச் லண்டன் டீம் கிட்ட தோத்துருக்கானுங்க. ஆனால் ஆர்சனலையும் டாட்னமையும் ஜெயிச்சிருக்கானுங்க. அப்போனா ஏதோ சம் வாஸ்து ப்ராப்ளம் இன் லண்டன். எடி ஹவ் ஆல்சோ இஸ் அ வெரி அண்டர் ரேட்டட் மேனேஜர். இந்த வாட்டி கண்டிப்பாக இவங்க பண்ண ஒரு எஃபர்ட்டுக்கு வந்து ஃப்ரூட் வரும்னு தோணுது. ஸோ போடியம் ஃபினிஷ் 3rd பிளேஸ் டு நியூ கேசல். ஸோ த ஃபைனல் 2 ரேஸில் ஓடும் போது செகண்ட் வந்தவனே எவனுமே மதிக்க மாட்டாங்க. ஸோ வில் கோ ஸ்ட்ரெயிட் டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஹூ டு யூ திங்க் வில் பி சாம்பியன்ஸ் ஆஃப் த பிரீமியர் லீக் 2024-2025? 3, 2, 1. Liverpool. Scousers.
Yeah, so second place, I think consistent performer Arsenal last 2 seasons second முடிச்சு I think second place இந்த சீசனும் சிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ தாட் டெஃபினெட்லி இந்த சீசன் கொஞ்சம் மேல இன்னும் புஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஹோப் இருந்தது. புவர் சம்மர் விண்டோ அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும். கிவன் தட் லிவர்பூல் ஸ்ட்ரென்தன் பண்ணல, மான்செஸ்டர் சிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணல, ஐ திங்க் ஒரு உண்மையான ஆம்பிஷன் இருக்கிற டீம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா வந்து சீஸ் பண்ணிருந்து ஒரு ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ணிருந்தா they could have challenged. இப்போ எதுவும் கெட்டு போல, சான்சஸ் ஆர் தேர். பட் ஐ திங்க் டைம் இருக்கு. ஆமா, இப்போ எதுவும் கெட்டு போலன்னு சொல்றது ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோ இன்னும் ஓப்பனா தான் இருக்கு. இப்போ போய் புடிங்க, ஒரு ஸ்ட்ரைக்கரை வாங்கி உள்ள போடுங்க. இன்னும் வந்து லிவர்பூலோட அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா லிவர்பூல் இப்பெல்லாம் பாயிண்ட் வந்து விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்க இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளோ தடவை இருந்திருக்கீங்களோ, லைக் லிவர்பூலும் நவ் தேர் இந்த ரீபில்ட் ஃபேஸ்ல திருப்பி ஃபர்ஸ்ட் டைம் இருக்காங்க. ஸோ யூ கேன் ஆக்சுவலி புட் அ சேலஞ்ச். ஸோ கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணா சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் லிவர்பூல் ஜெயிச்சிருவாங்க அண்ட் ஆர்சனல் வில் ஃபினிஷ் செகண்ட் அப்படின்னு தான் என்னோட ப்ரெடிக்ஷன். லிவர்பூல் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனோட பிக்கெஸ்ட் ஓவர் அச்சீவர்ஸ். ஸோ ஐ திங்க் நம்மளோட எர்லியர் ப்ரிவியூஸ்ல நம்ம லிவர்பூலை பத்தி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒரு பெரிய மேனேஜர் போனதுக்கு அப்புறம் எப்படி டீம் சஃபர் பண்ணிருக்காங்க. லைக் ஐ மீன் ஈவன் லிவர்பூல் ஃபேன்ஸே கேட்டா நீங்க இந்த சீசன் டைட்டில் ஜெயிப்பீங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்கன்னு தெரியல. மேபி ஜேமி கேரகர் சொல்லிருக்கலாம். பட் அவன் சொல்லுவான், கண்டிப்பா சொல்லிருப்பான். அவன் இவனுங்கெல்லாம் சொல்லிருப்பானுங்க. என்னோட ப்ரெடிக்ஷன்ல டாப் 6 நினைச்சேன். நியூ மேனேஜர், ஓல்ட் டீம், எல்லாரும் வெளியே போகணும், திரும்ப ரீபில்ட் பண்ணணும். ஸோ இட் வில் டேக் ஹிம் டைம் நினைச்சேன். பிளஸ் தே டிட்ன்ட் சைன் எனிபடி. சிஎஸ்ஆ மட்டும்தான் வந்து சைன் பண்ணானுங்க. அண்ட் ஆர்னே ஸ்லாட் பிக் ரெஸ்பெக்ட், வேற லெவல்ல பண்ணிட்டாரு. பாத்துக்கிட்டீங்க மக்களே, அதுதான் எங்களோட பிரீமியர் லீக் ப்ரெடிக்ஷன்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட ப்ரெடிக்ஷனை வந்து கமெண்ட்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி வேற என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் சொல்லி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை ஆஃப் சைட் அலப்பைஸ்.